ஆறாம் ஆண்டு பிறந்துவிட்டது. இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் அற்புதமான சிவ விரத நாள் திருவாதிரை என்று அழைக்கப்படும் அந்த புனிதமான நாள்ல எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தூப தீபம் காட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்கள் சொல்லுங்க. சிவபுராணம் ஒரு முறை படிங்க, அல்லது நான் ஒரு மந்திரம் தரேன், அந்த மந்திரத்தை 108 முறை வாய் விட்டு சொல்லுங்க. ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவ சிவ சிவாய நமவோம் என்று 108 முறை சொல்லி ஈசனை வணங்கினால் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். இந்த விரதம் மாங்கல்ய விரதம் என்று திருவாதிரை விரதம். மார்கழி மாதத்தில் பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் மேற்கொள்ளும் விரதம் தான் திருவாதிரை விரதம். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மை? உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய வெற்றி கிடைக்கும். அறிந்தோ அறியாமலோ நீங்க செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் ஈசன் நடராஜ பெருமானாக ஆடல் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் நோக்கமே மனிதர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களுக்கு அருளாசிகள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த விரதம் இருப்பதால் பாவங்கள் தொலையும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால நல்ல மனவாழ்வு அமையும். திருமணமான பெண்கள் இந்த விரதம் மேற்கொண்டால் கணவருடைய ஆயுள் தீர்க்காயுளாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட விரதம் இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கல்ய விரதம் அப்படின்னு இதை அழைப்பார்கள். இந்த ஆண்டு இந்த திருவாதிரை விரதம் எந்த நாளில் இருக்க வேண்டும்? ஜனவரி 3ஆம் தேதி 3/1/2026 மார்கழி 19 சனிக்கிழமை. அந்த அன்னைக்கு மாலை 6:56 வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. மாலை 4:42 வரை பௌர்ணமி திதி இருக்கின்றது. அந்த நாளில் தான் விரத வழிபாடு பண்ணும். சுவாமி, எங்களால் விரதம் இருக்க முடியாது, நாங்கள் வழிபாடு மட்டும் பண்ணிட்டா எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு மட்டும் செஞ்சால்